நேற்று நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் நம்மளுடைய துணை ஜனாதிபதி தன்கர் அவர்கள் வந்து ஒரு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். அதாவது முக்கியமான நிர்வாக பொறுப்புகள், அதுவும் கான்ஸ்டியூஷனல் பொசிஷன்ஸில் வந்து நீதிமன்றத்தின் இடையூறு, நீதிமன்றத்தின் பார்ட்டிசிபேஷன் இருப்பது வந்து ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல. இதை வந்து ஒரு ஜனநாயகம் ஒற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு ஒரு பிளாங்கெட் ஸ்டேட்மெண்ட் போட்டிருந்தார். இது வந்து நம்மளுடைய 70 ஆண்டு காலம் ஜனநாயக ஒரு ப்ராசஸ்ஸையே வந்து ஒரு கேள்விக்குறியாக்கும் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். முதல்ல வந்து இந்த 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 கமிட்டிஸ், எம்பவர்ட் கமிட்டி, ஹை பவர் கமிட்டி, இதெல்லாம் எப்படி உருவாச்சுன்ற வரலாறு அவர் பார்த்துருக்க மாட்டார் நான் நினைக்கிறேன். எப்படி வந்து நீதித்துறை வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் விஷயங்களில் ஒரு டெமோக்ரஸிக்குள்ளே ஓவர் ரீச் பண்ணக்கூடாதுன்னு அவர் சொல்கிறாரோ, அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ், அதாவது யார் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷன்ஸை ஹோல்ட் பண்ணுறாங்க, அவங்களும் வந்து இந்த மாதிரி கான்ஸ்டியூஷனல் பொசிஷனில் ஓவர் ரீச் பண்ணக்கூடாது அப்படின்ற சில வழக்குகளின் மூலமாக தான் இந்த நம்ம சுப்ரீம் கோர்ட் சிஜேயோட ஒரு மேற்பார்வையில் அவருடைய பார்ட்டிசிபேஷன் அந்த கமிட்டியில் உருவாச்சு. இப்போ தன்கர் அவர்கள் சொல்கிறத பார்த்தா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படின்றது, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷனில் இருக்கிறவங்க தவறு செய்யும்போது அதை ஆய்வு செய்யும் ஒரு துறை. அவங்கள யார் வரணும்னு அந்த துறையை முடிவு பண்ணுறது எவ்வளோ தவறோ அந்த தவறை தடுப்பதற்காக தான், எக்ஸிக்யூட்டிவ் அவுட்ரீச்சும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான், ஓவர் ரீச்சும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் பல வழக்குகளின் மூலமாக நீதித்துறை வந்து அதில் சிஜேயும் ஒரு மெம்பராக வந்திருக்காங்க. ஸோ இது வந்து இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, பாஜக என்பது ஒரு பாசிச சக்தி அப்படின்றத முதல்ல நம்ம சொல்லிட்டு வரோம். அதோடைய ஒரு முழு வெளிப்பாடாக தான் நான் இதை பார்க்குறேன். அதாவது அவர்களை தவிர வேறு யாருமே ஒரு கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷனாக இருக்கட்டும், செக்ஸ் அண்ட் பேலன்சஸாக இருக்கட்டும் இருக்கக்கூடாது என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அப்புறம் இந்த தன்கர் நேற்று பேசினது வந்து ஏதோ பொத்தாம் போக்கில் பேசின விஷயம் கிடையாது. இது வந்து ஒரு கால்குலேட்டட் மூவ். வழக்கமாக இவர்கள் வந்து அடுத்தது ஒரு பெரிய சட்டத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யாரையாவது வச்சு பேச வைப்பாங்க. இந்த காலகட்டங்களில் தன்கர் வந்து ஒரு 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 ஊதுகோலாகவே இருக்கிறார் இந்த அரசாங்கத்துக்கு. இதுவரைக்கும் எந்த துணை ஜனாதிபதியும் மாநிலங்களவை அவருக்கு ஸ்பீக்கராக வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறதை தாண்டி ஒரு இதுவும் இந்திய வரலாறில் பேசினது சரித்திரம் கிடையாது. ஆனால் தன்கர் மட்டும்தான் மாநிலங்களில் உள்ள உறுப்பினர்களோட இருக்கட்டும், யார் கூட வேணால் இருக்கட்டும், இல்லைனா இவருடைய இவருடைய இம்ப்ரெஷனை ஓப்பனாக சொல்கிறது இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு எல்லை மீறி போயிட்டுருக்காரு. அது இங்கெல்லாம் எப்படி கவர்னர் போகிறாரோ அங்கே அந்த மாதிரி அவர் போயிட்டுருக்காருன்றது தான் என்னுடைய பார்வை. அவருடைய வாதம் வந்து வரலாறுக்கு ஏற்புடையதான வாதம் கிடையாது. இதை மாதிரி வந்து அவர் பிளாங்கெட் ஸ்டேட்மெண்ட்லாம் அடிக்காமல் இருப்பது நல்லது. ரெண்டாவது, இதுக்கப்புறம் அவங்க என்ன சட்டத்தை கொண்டு வர போகிறாங்க, அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி உடைக்க போகிறாங்கன்றதையும் நம்ம ரொம்ப கூர்ந்து பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய பார்வை. சார், 75 வருஷமாக வந்து இந்த நடைமுறை தான் ஃபாலோ பண்ணிட்டு வருது. ஸோ இப்போ வந்து துணை ஜனாதிபதி இதை சொல்கிறதுக்கான நோக்கம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது வந்து அவங்க ஏதாவது ஒன்று இந்த மாதிரி ஒரு அவங்களுடைய பழக்கமே எப்படின்னா, ரொம்ப எதுக்கும் ஒவ்வாத விஷயங்கள், முட்டாள்தனமான விஷயங்களை பெரிய லெவலில் செய்யணுன்றது தான் அவங்களுடைய ஒரு ஆஸ்பெக்டே. அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையாக செயலிழக்க வேண்டும், செய்ய வேண்டும் என்பது அவருடைய முழுநேர வேலையும் கூட. அப்போ அது செய்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியை உருவாக்குவாங்க. இவர் பேசுகிறாருன்னா இவங்க ஏதோ ஒரு சட்டம் கொண்டு வர போகிறாங்கன்னு அர்த்தம். அந்த சட்டத்திற்கான ஒரு வெளிப்பாடாக தான் அவர் நேற்று பேசினார்ன்றது தான் என்னுடைய கருத்து. நீங்கள் சொன்ன மாதிரி துணை ஜனாதிபதி வந்து மாநிலங்களுடைய சபாநாயகராக இருப்பாருங்கிறது மட்டும்தான் நடைமுறையில் இருந்திருக்காங்க. இவர் வந்து ரொம்ப இதாக சொல்கிறாருன்னு சொன்னீங்க. தொடர்ந்து மாநிலங்களவையை அந்த சபாநாயகர் வந்து கொண்டு செல்லும் விதவே சர்ச்சைக்குரியதாக பேசுபொருளாக இருக்குது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரி சர்ச்சையை உருவாக்குவது தான் அவர்களுடைய வேலையை. ஏன்னா இது வந்து போலரைசேஷன் பாலிட்டிக்ஸு. போலரைசேஷன் பாலிட்டிக்ஸில் எதையாவது ஒன்று பேசி கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது வந்து சிசிசி மாடல்னுவாங்க, கண்டினியூவஸ் க்ரியேஷன் ஆஃப் கான்ட்ரவர்சி. அதை பண்ணி அவங்க வந்து நியூஸில் இருக்கணுன்றது தான் அவங்களுடைய ஒரு ஸ்டைலு, அவங்க பாலிட்டிக்ஸோட ஸ்டைலு. இதை வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷனில் உட்காந்துக்கிட்டு பண்ணுறது தான் வந்து காமெடியாக இருக்குது. அதனால் இவர் வந்து
நம்மளுடைய பார்வையில் மட்டுமல்ல, உலக நாடுகளின் பார்வையில் கூட இந்தியாவுடைய ஒரு ஜனநாயகம் வந்து ரொம்ப ஒரு லெவல் இழந்து போகிறதுக்கு இந்த தன்கர் மாதிரி ஆட்கள்லாம் ரொம்ப காரணம்னு நான் நினைக்கிறேன்.